வணக்கம் மகளே, நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன்டா. அன்பிற்பனில் குறும்பலாட்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ இங்கே போயிட்டுருக்கிறேன்டா. நான் இந்த கரையிலேருந்து மற்ற பக்கத்துக்கு போகணுமெண்டா. போட்டில் தான் போகணும். ரோடு இருக்குது, அது கொஞ்சம் தூரம் போய் உள்ளால் போகணும். அந்த ரோட்டு அங்கே இருக்குதுண்டா. இந்த கால்வாய்க்கு கீழே தண்ணிக்கு அடியால் தான் அந்த ரோட்டு இருக்குது. நான் இது சின்ன கப்பல் கொண்டு ஓடுறது, இங்கேருந்து அங்கே ஆக்களை கொண்டு விடுறது, அங்கேருந்து இங்கே கொண்டு விடுறதுண்டு. அப்போ வந்திருந்தேன். நான் போய்க்க வந்தேன். இதுக்கு முதல் ஒருக்கா வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய கப்பலை நான் பார்க்கல. ஒரு பெரிய கப்பல் ஒன்று வந்துருந்துச்சு. நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கப்பலை நேரில் பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் போகிறது ஒரு சின்ன கப்பல் தான். இதில் நாங்கள் என்னென்னா சைக்கிள், மோட்டர் பைக் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்தோம்னா ஏற்றி கொண்டு போகலாம். டிக்கெட் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். இது ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஓட்டம் தான் கப்பல் ஓடும். அதுக்குள்ளே அங்கே போயிடுவோம். இது என்னென்னா ஒரு கால்வாய் உண்டு. இது சரக்கு கப்பல், பயணிகள் கப்பல் அந்த மாதிரி கப்பல் ஓடுறது. பக்கத்தில் ஒரு காபர் இருக்குது. இதில் நேராக பக்கம் தெரியுது, பார்த்திங்கன்னா தெரியும். அது ஒரு சர்ச் உண்டு. இங்கே அன்வர்பன்லேயே பெரிய சர்ச்சுக்கு வாசல் வரைக்கும் போயிருக்கிறேன். நான் உள்ளே போகல. உள்ளே போயிட்டு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு போடுறேன் எடுத்து. நான் போகிற கப்பலில் உள்ள சீட்டும் இருக்குது. ஆனால் பெருசாக ஒரு தூரம் இருக்கிறே இல்லை. ஏனெண்டா அது ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுவோம். அதனால் ஒரு தரம் இருக்கிறீல்ல. அதில் அப்படியே நின்று தான் வருவாங்க. பார்த்திங்கனால தெரியும். சைக்கிள் எல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறாங்க. சைக்கிள் விடுறதுக்கெல்லாம் தனியாக இடம் இருக்குது. அதில் விட்டுட்டு லொக் பண்ணி விட்டால் சரி, அப்படியே இருக்கும். இந்த கால்வாயால் பெரிய பெரிய கப்பல் எல்லாம் போய் வரதால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆல்பம் அதிகமாக இருக்குமென்று தான் நான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ பெரிய கப்பல் எல்லாம் போய் வரண்டா, எப்படியும் ஆல்பம் கூட இருந்து தான் போய் வர முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.